போக்குவரத்து காவல்துறை சார்பில் ஜெயின் ஓவர்சீஸ் ஊழியர்களுக்கு போக்குவரத்து விதிமுறை குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. தாம்பரம் மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் வாகன ஓட்டிகளும் பொது மக்களும் போக்குவரத்து விதிமுறைகள் எவ்வாறு பின்பற்றுவது, அதேபோல் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் பெருங்குளத்தூர் பகுதியில் உள்ள ஜெயின் ஓவர்சீஸ் ஊழியர்களுக்கு போக்குவரத்து விதிமுறை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் போக்குவரத்து ஆய்வாளர் பெருமாள் பேசிய போது, நெடுஞ்சாலை வாகனத்தில் செல்லும் போது எவ்வாறு சாலை விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும், இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும், செல்போன் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டக்கூடாது, கார் ஓட்டும் போது கட்டாயம் சீட் பெல்ட் அணிய வேண்டும், சாலையில் நடக்கும் பெரும்பாலான விபத்துக்கள், உயிர் பலிகள் சாலை விதிமுறைகளை பின்பற்றாமல் இருப்பதால் தான் அதிக அளவில் விபத்து ஏற்படுவதும், அனைவரும் போக்குவரத்து விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்றினால் விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்கலாம் எனவும், பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டால் உடனடியாக காவல் நிலையம் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளிக்கவும் அல்லது அவசர கால எண்ணை பயன்படுத்தவும் அறிவுறுத்தினர். இந்நிகழ்ச்சியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அதை பார்த்தீங்கன்னா 2வது வாட்டி நீங்கள் தப்பு பண்ணாலும் சரி, சிங்கிள் வயசு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா சிங்கிள் தாண்டி ஒயிட் லைன் இருந்தீங்கன்னா 500 ஃபைன், 2வது வாட்டி பண்ணிங்கன்னா 1500 ஃபைன். இந்த மாதிரி எல்லா கேஸ்லையும் செகண்ட் டைம் பண்ணும்போது அதிகப்படியான ஃபைனும் எல்லாமே இருக்கும். செல்ஃபோன் டிரைவு, சிவில் வயலேஷனு, அதே மாதிரி ராங் சைட் டிரைவ். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே ராங் சைட் டிரைவ் தான். ரோடு இருக்குது போனீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் அந்த ஸ்பாட்டே எடுத்துட்டேன் போய் அடிபட்டு அதுக்கு சீட் பெல்ட் அவங்களுக்கு அதிகமாகிடுச்சு. சீட் பெல்ட் கண்டிப்பாக போட்டு அவங்களுக்கு ஒரு அடுத்தது நம்ம வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, அண்டர் 18 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, வண்டி ஓட்டக்கூடாது, வண்டி கொடுக்கக்கூடாது. ஏன்னு சொல்லுன்னா இப்போ வந்து லாஸ்ட் 2019 அந்த புதிய சட்டம் சுப்ரீம் கோர்ட் பிரகாரம் வண்டி ஓட்டி அவன் ஆக்சிடென்ட் பண்ணான். இப்போ அடிக்கடி நடக்குது. பொள்ளாச்சியில் ஒரு பையன் வண்டி ஓட்டிட்டு ஒருத்தர் இறந்துடுறாங்க. இறந்தவொடனே பேரண்ட்ஸுக்கு தண்டனை உண்டு, பெற்றோருக்கு தண்டனை உண்டு. பேப்பர் படிக்கிறவங்க நியூஸ் பாருங்கள், அப்பப்போ ஆகணும் நியூஸ் பாருங்கள், வீட்டில் இருக்க பசங்களே ஆகணும் நியூஸ் பார்க்க சொல்லுங்க, செல்போனை அவாய்ட் பண்ண சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.